ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சத்யா பாண்டி. ஸோ எல்லாத்துக்குமே ஸ்கூல்ல இருந்து எல்லாத்துக்குமே லீவ் விட்டாச்சு. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேவை நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேயில் நீங்கள் ஏதாவது ஒரு மலைக்கு போகணும், ஸோ நம்ம அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு நல்லா குளு குளுன்னு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு ஒரு மலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பா டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க நீங்க எங்க போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னா, மேக்சிமம் கொல்லிமலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இப்போ இந்த கொல்லிமலையை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஸோ கொல்லிமலை ரொம்ப அழகான பிளேஸ், ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இந்த சம்மர் இந்த வெயில் டைமுக்கு அங்க போனா இன்னும் நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் எதை சொல்ல போறேன் அப்படின்னா, கொல்லிமலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்க எங்க, அதாவது எப்படி நம்ம கொல்லிமலைக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க, சரியா? ஸோ அதைத்தான் நான் இப்போ இங்க உங்களுக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ நம்ம கொல்லிமலைக்கு வரணும் அப்படின்னா 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம கொல்லிமலைக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நாம கொல்லிமலைக்கு வரலாம். நெக்ஸ்ட் ஒன்னு சேலம் டிஸ்ட்ரிக்ட். சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் நீங்க கொல்லிமலைக்கு வரலாம். இப்ப இந்த ரெண்டுலயுமே பஸ் இருக்கு. அதாவது பஸ்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொல்லிமலைக்கு வந்து பஸ் இருக்கு. ஸோ நாமக்கல்ல இருந்து நீங்க எப்படி வரணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க மத்த எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல வந்துதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொல்லிமலைக்கு நம்ம வர முடியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எப்படி கொல்லிமலைக்கு நம்ம மேல மலைக்கு வர்றது அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க பஸ்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க பஸ்ல வந்துட்டு கொல்லிமலைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாம அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பாங்க, போர்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்க கொல்லிமலை பஸ் நாமக்கல்ல இருந்து ஏறுறீங்க அப்படின்னா, நேரா நீங்க கொல்லிமலையில அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கும் வரலாம். அல்லது நீங்க வேற ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும் அப்படி அதை கண்டக்டர் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களை இறக்கி விட்டுடுவாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம டூ வீலர்ல, அதாவது டிராவல்ஸ்ல இந்த மாதிரி வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க நாமக்கல் வந்துட்டீங்க அப்படின்னாவே நாமக்கல்ல இருந்து ஷார்ட்கட் இருக்கு நம்ம கொல்லிமலைக்கு வர்றதுக்கு. அதாவது நாமக்கல்ல இருந்து நேரா பைபாஸ் ரோட்லயே வந்து பைபாஸ் சேந்தமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடம் இருக்கு. சேந்தமங்கலத்துல இருந்து குறுக்கு ஷார்ட்கட், அதாவது காரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கொல்லிமலை அடிவாரங்க. காரவள்ளி தான் நம்மளோட கொல்லிமலை அடிவாரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க நாமக்கல்ல இருந்து சேந்தமங்கலம் வந்து சேந்தமங்கலத்துல இருந்து குறுக்கு ஷார்ட்கட்ல நம்மளுக்கு ரோடு இப்போ புதுசா போட்டிருக்காங்க. ஸோ அந்த ரோட்ல வந்தீங்க அப்படின்னாவே இங்க நேரம் எங்க வரலாம்னு பார்த்தீங்கன்னா காரவள்ளி, அதாவது கொல்லிமலையினுடைய அடிவார பகுதி காரவள்ளிக்கு வந்துடலாம், சரிங்களா? காரவள்ளி வந்துட்டீங்கன்னா அடுத்தது நீங்க மலை மேலதாங்க ஏறணும். மலை மேல ஏறணும் அப்படின்னாவே 70 பெண்டு இருக்குங்க. 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. ஸோ இத்தனையும் நீங்க அந்த 70 பெண்டையும் தாண்டி மேல வந்தீங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தீங்க அப்படின்னா நாச்சியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் இருக்கு. ஸோ அந்த டெம்பிள்ல இருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு சோளக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. இப்ப இந்த சோளக்காட்டுல இருந்து ரெண்டா ரோடு வந்துட்டு பிரியும். ஒண்ணு வந்துட்டு, அதாவது 2 வழி இருக்கு. அந்த சோளக்காடு வந்ததுக்கு அப்புறம் 2 வழி இருக்கு. அந்த 2 வழியில இருந்து நீங்க எங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போய்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சோளக்காடு அப்படிங்கிற பகுதி தான் ஃபர்ஸ்ட் கொல்லிமலையினுடைய ஸ்டார்டிங் பகுதி, சரிங்களா? இப்ப அந்த சோளக்காட்டுல இருந்து நீங்க அப்பேஸ்வரர் கோவிலுக்கு போகலாம், இல்ல மத்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு எங்க வேணாலும் போகலாம். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னா செம்மேடு அப்படின்ற பகுதி இருக்கு. செம்மேடை தாண்டி போட் ஹவுஸ், இந்த மாதிரி தாவரவியல் பூங்கா இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வரலாம். ஸோ நீங்க அந்த இடத்துல நீங்க கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பா அவங்க யாராவது சொல்லுவாங்க. நீங்க எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு அவங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க கேட்டீங்கன்னாவே சொல்லுவாங்க. இது நாமக்கல் டு கொல்லிமலைக்கு. நெக்ஸ்ட் சேலம் டு கொல்லிமலைக்கு எப்படி போறது அப்படின்னு பார்க்கலாம். சேலம் வந்துட்டீங்க அப்படின்னா பஸ்ல வரவங்களுக்கு சொல்றேன்.
சேலத்துல வந்துட்டு நீங்க இருந்தீங்கன்னா கொல்லிமலைக்கு பஸ் இருக்கு. நேரா எங்க அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு பஸ் இருக்கு. ஸோ அங்க டைட்டிலே போட்டிருப்பாங்க கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பஸ்ல நீங்க ஏறுனீங்கன்னாவே நேரா உங்களை எடுத்துட்டு வந்து கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோவிலே விட்டுருவாங்க. நீங்க அங்கிருந்து வேற ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் அங்கங்க பஸ் இருக்கு. நீங்க அங்கங்க ஏறி கூட நீங்க மத்த பிளேஸ் போய் பார்க்கலாம். அது இல்லாம டூ வீலர் அண்ட் டிராவல்ஸ் இந்த மாதிரிக்கு இதுல வரவங்களுக்கு சேலத்துல இருந்து நீங்க நாமக்கல் போக தேவையில்ல. நீங்க நாமக்கல் போகாமயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொல்லிமலைக்கு வரலாம். அதாவது சேலம் டு ராசிபுரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ராசிபுரம் ராசிபுரத்துல இருந்து நேரா நீங்க காலப்பநாயக்கன்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. காலப்பநாயக்கன்பட்டியில இருந்து இங்க நேரா நம்மளுடைய காரவள்ளி, நம்மளுடைய கொல்லிமலை அடிவாரம் காரவள்ளிக்கு நீங்க வந்துடலாம். எங்க ஃபர்ஸ்ட் சேலம், ராசிபுரம், ராசிபுரம் டு காலப்பநாயக்கன்பட்டி, காலப்பநாயக்கன்பட்டி டு காரவள்ளி. ஸோ காரவள்ளி இப்படி வந்தீங்கன்னாவே நீங்க நேரா கொல்லிமலை அடிவாரம் காரவள்ளிக்கு வந்துடுவீங்க. காரவள்ளியில இருந்து நீங்க 70 கொண்டை ஊசி வளைவுகளையும் மேல ஏறணும். 70 பெண்டையும் நீங்க மேல ஏறி வந்தீங்கன்னாவே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு நாச்சியம்மன் டெம்பிள், சோளக்காடு. ஸோ சோளக்காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மளிகை பொருட்கள் விற்கக்கூடிய ஒரு இடமா தான் நம்மளுக்கு சோளக்காடு வந்து இருக்கு. இங்க வந்துட்டு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க அங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய கொல்லிமலைக்கு வரக்கூடிய ஆஹ் ஒரு ஒரு கைடன்ஸா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது மட்டும் இல்லாம முள்ளுக்குறிச்சி வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடம் இருக்கு. முள்ளுக்குறிச்சியில இருந்து நீங்க நேரா பூசணி குழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அதாவது நீங்க இந்த 70 பெண்டையும் நீங்க என்னால மேல வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடத்த வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அதாவது முள்ளுக்குறிச்சி டு மேல ஆத்தூர் நீங்க ஆத்தூர்ல இருந்து நம்மளுக்கு கொல்லிமலைக்கு பஸ் இருக்கு. ஸோ அந்த வழியா நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஷார்ட்கட்டு தான் நம்ம கொல்லிமலைக்கு வரது. ஆனா அங்க வந்துட்டு அந்த 70 கொண்டை ஊசி வளைவு கிடையாது, நார்மலா இருக்கும். ஸோ கொஞ்சம் தான் இருக்கும் பெண்டு. நீங்க அதுலயே நீங்க வந்துடலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கைடன்ஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கொல்லிமலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து சேனல் வந்து இப்பதான் புதுசா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல கொல்லிமலையில இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்க எந்தெந்த வழியில அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நீங்க போகணும் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்களா? டாடா, பாய் பாய், நன்றி.